வணக்கம். உங்கள் கோவிந்தராஜ் ஆர்ஜிஆர் அகாடமி சார்பாக பேசிகிட்டு இருக்கேன். 2025 நீட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணி எப்படா எக்ஸாம் எழுதுவோம், அதுக்கு எப்படா ஆல் டிக்கெட் வரும் அப்படின்னு நினச்சிட்டு புலம்பிட்டு இருந்தோம்ல. நேற்றெல்லாம் கூட ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் கேட்குறாங்க, அது ஒன்றும் புரியலையே அப்படி இப்படின்னு இருந்தது. அல்டிமேட்டாக அட்மிட் கார்டு ரிலீஸ்ட். அப்பா சந்தோஷமா? எங்கெல்லாம் சென்டர் போட்டிருக்காங்க, எங்கெல்லாம் நம்ம எழுத போகிறோம், அது எல்லாமே தெரியும். அதுக்கு நம்ம எங்கே போய் பார்க்கணும் அப்படின்னா neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் அழகாக போனோன்னா ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 30/4/2025 ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு ஃபார் த கேண்டிடேட் ஆஃப் நேஷனல் எலிஜிபிலிட்டி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். ஓகே, 2025 இதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. 30 ஏப்ரலில் இருந்து ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு 30 ஏப்ரல். இன்றைக்கி சொன்ன மாதிரியே 1ஆம் தேதி தான் கொடுத்தாங்க. நான் அட்வான்ஸாகவே கொடுத்துருக்காங்க பாருங்கள். என்டிஏ பயங்கரமாக ஒர்க் பண்ணுறாங்க போல இருக்குல்ல. மெயில் போட்டால் ரிப்ளை பண்ணுறது, மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாட்டி கம்யூனிகேட் பண்ணுறது எல்லாமே ரொம்ப அட்வான்ஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. இந்த வாட்டி பேப்பர்லாம் ட்ராக் பண்ணி எங்கன்னா தேவையில்லாமல் அன்வான்டாக அந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் ஆகிறதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நேற்று அந்த ஆதார் ஐடென்டிஃபிகேஷன் வரல அப்படின்றதுனால மெயில் போட்டதுமே ரெஸ்பாண்ட் பண்ணி இன்றைக்கி நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணி வெரிஃபிகேஷனுக்குலாம் பக்கா பண்ணி கொடுத்துட்டாங்க. ரைட்டா, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இது லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூ ஆச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். இதில் நம்மளுக்கு வெப்சைட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க, neet.nta.nic.in. இதில் நம்ம போய்ட்டு என்ன பண்ணணும்னு சொல்கிறாங்க, டவுன்லோட் பண்ணிக்க சொல்கிறாங்க அட்மிட் கார்டு. எப்படி டவுன்லோட் பண்ணுற அந்த ப்ராசஸ் பார்க்கலாமா? ஓகே, அந்த ப்ராசஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஆர்ஜிஆர் அகாடமி பார்த்தீங்கன்னா 2026க்கு நீட்டுக்கு எக்ஸாம் எழுதணும் சார். இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு டைம் 25 எழுத போகிறேன். இதில் எப்படி மார்க் வரும்னு தெரியாது. நான் ஃபஸ்ட்டு இப்போ தான் +2 முடிச்சுட்டு சும்மா ஒரு கிராஷ் கோர்ஸ்னு போனேன். அதில் ஒன்றுமே எனக்கு புரிஞ்ச மாதிரி தெரியல. ஆனால் நான் டெஃபினட்டாக 2026ல் மெடிக்கல் சீட்டு எடுத்தே ஆகணும் சார். கவர்மெண்ட்டோ அது ப்ரைவேட்டோ, இந்த சீட்டு நான் எடுத்தே ஆகணும். அந்த மாதிரி இருக்கீங்க பாருங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ஒரு அஷூரன்ஸோட ஆர்ஜிஆர் அகாடமி டெஃபினட் கவர்மெண்ட் சீட் வாங்கி தரோம் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் ஸ்பெஷல் பேட்ச் போடுறப்பா. உங்களுக்கு அந்த மாதிரி ஐடியா இருக்குது, நான் அடுத்த வாட்டி சீட்டு எடுத்தே ஆகணும் அப்படின்னா ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராமு. பட் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸு 10ஆம் தேதி நடக்குது. மே 10. யாரெல்லாம் வேணுமோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம், ரிஜிஸ்டர் பண்ணிக்கிடுங்க. இந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீ யாரெல்லாம் பே பண்ணுறீங்களோ அவங்க 10th அன்னைக்கு எக்ஸாம் எழுதிடலாம். அன்னைக்கே ரிசல்ட் டிக்ளேர் பண்ணிவிடுவோம். மே 19 ஸ்பெஷல் பேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறோம். சார் அது ஸ்பெஷல் பேட்ச் எல்லாம் என்னால் ரெசிடென்ஷியலாக தங்க முடியாது சார், போகிற மாதிரி எதனா ப்ரோக்ராம் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னா எஸ். 4ஆம் தேதி எக்ஸாமு, 5-6 கவுன்சிலிங் நம்பர்களுடைய கவுன்சிலிங் ப்ரோக்ராம் நடக்குது. யாரெல்லாம் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ நேராக வந்துட்டிங்கன்னா கவுன்சிலிங் நம்பருடைய சென்டர்ஸில் எல்லா சென்டர்ஸ்லையும் ஆர்ஜிஆரோட எல்லா சென்டர்லையுமே கவுன்சிலிங் கொடுக்குறோம். வெதர் உங்கள் மார்க் எப்படி வரும், அந்த மார்க் வந்ததுமே என்ன ப்ராசஸ் பண்ணணும், இல்லைன்னா பார்த்தீங்கன்னா நான் நீட்டு தான் ரிப்பீட் பண்ண போகிறேன், இல்லை வேறு எதனா ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கா, இந்த மாதிரி எல்லாம் பல்வேறு தரப்பட்ட உங்களுடைய கேள்விகளுக்கு நேரடியாகவும் ஆன்லைன்லேயும் 2 நாள் ஃபுல் கவுன்சிலிங்கு. 7ஆம் தேதியிலேருந்து நம்ம கிளாஸ் மே 2025-26க்கான கிளாஸஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். யாருக்கெல்லாம் ஐடியா இருக்கோ அந்த மாதிரி நார்மல் கிளாஸஸை ஜாயின் பண்ணிக்கிறோம் சார் அப்படின்றவங்க அகெயின் கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களை ஷீட் கூகுள் லிங்க் இருக்குது, அதை ஃபில் பண்ணிவிடுங்க. ஃபில் பண்ணால் என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும், உங்கள் பேர், உங்கள் ஊர், அப்பா பேர், எந்த ஸ்கூல் படிச்சிங்க, 10th மார்க் எவ்வளோ, 12th மார்க் எவ்வளோ வரப்போகுது, தென் பார்த்தீங்கன்னா நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ரிப்பீட் எது, நார்மல் பேட்சா இல்லைன்னா ஸ்பெஷல் பேட்சா, அதை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணி உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. நீங்கள் இங்கே தங்கி படிக்கணுன்னாலும் சரி, டே ஸ்காலராக இருந்தாலும் அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ரெகுலர் பேட்சில் இருக்குது. ஸ்பெஷல் பேட்ச் ஒன்லி ஃபார் ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம். 20 ஸ்டூடெண்ட்டு தங்கி தான் படிக்கணும், அவங்க வெளியிலலாம் போகிறதுக்கெல்லாம் அலோடு இல்லை. நான் வீட்டில் தான் சார் இருக்கேன், இங்கே பக்கத்தில் தான் இருக்கேன், போகலான்னா கூட கிடையாது. இங்கே இருந்தாலும் சரி, சென்னை இருந்தாலும் சரி, அவுட் ஆஃப் சென்னை இருந்தாலும் சரி, தங்கி தான் படிக்கணும். அகைன் நம்மக்கிட்ட இங்கிலீஷ் மீடியமும் கிளாஸ் இருக்குது. தமிழ் வழியில் படிக்கிறவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம கிளாஸ் கொடுக்குறோம். தமிழில் புத்தகம் கிடைக்கும், தமிழில் டீச்சர் சொல்லி தருவாங்க, தமிழ்லேயே கொஸ்டின் பேப்பர் கொடுப்போம், தமிழ்லேயே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சொல்யூஷன்ஸும் டீச்சர்ஸ் கொடுப்பாங்க. முழுவதுமாக தமிழ் மீடியம் தனி பேட்சஸ் நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். சென்னையிலேயே வேறு எங்கேயுமே தமிழ் மீடியமே கிடையாது. இங்கிலீஷ் மீடியம் கிளாஸில் உட்கார வச்சுருவாங்க தமிழ் மீடியம் சொல்லி, பட் நம்ம அப்படி கிடையாது. தமிழ் வழிக்கு தனி வகுப்புகள் இருக்குது. ரைட்டா, நீங்கள் அந்த மாதிரி யாருன்னா இருக்கீங்க அப்படின்னா நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை கொஞ்சம் ஷேர் பண்ணிடுங்க. தமிழ் வழி படிக்கிறவங்களுக்கு, ஆங்கில வழியில் படிக்கிறவங்களுக்கு தனி பேட்ச். ரைட்டா, அதனால் கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணிவிட்டு வாங்க. அதே போல் இந்த வருஷம் ஆர்ஜிஆர் அகாடமியில் ரெகுலர் பேட்சில் கேர்ள்ஸ்க்கு தனி பேட்ச்சு, பாய்ஸ்க்கு தனி பேட்ச்.
ரெண்டு பேருமே தனித்தனியாக 2 பேட்ச் வந்து போடுறோம் ஃபுல் டே கிளாஸஸ்க்கு. அந்த மாதிரி இருந்தாலும் சார் என் குழந்தைய நான் தனியாக படிக்கணும் சார், கேர்ள் பேட்ச் தான் தனியாக வேணும், பாய்ஸ் தான் வேணும் அப்படின்றவங்களுக்கு தனியாக ஒரு பேட்ச் வந்து நடக்குது. கோஎட் எங்களுக்கு ஒரு பேட்ச் வேணும்னாலும் கோஎட் பேட்சும் இருக்குது. ரைட்டா, நீங்கள் எதில் வேணுமே நீங்கள் ஆப்ட் பண்ணிக்கலாம். சரி, இப்போ எப்படி வந்து அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணுறது, அதுக்கு நான் எங்கே போகணும்? ரெகுலர் neet.nta.nic.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு இங்கே பாருங்கள், ரிப்போர்ட் இயர் சப்மிஷன் வருதுல்ல, இதில் ஒவ்வொன்றா வரும் பாருங்கள். அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி லைவ்னு கொடுத்துருக்காங்க. அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஜ் வரும். இந்த பேஜில் அட்மிட் கார்டு ஃபார் நீட் யூஜி 2025 இஸ் லைவ்னு வருது இல்லையா, இது கீழே வந்து பப்ளிஷ் டேட்டு இன்னைக்கு டேட் கொடுத்துருக்காங்க. இதில் நீட் யூஜி அட்மிட் கார்டு இதை நம்ம அழகாக தொட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆகுது. இந்த பேஜில் நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க, அப்ளிகேஷன் நம்பர் போட சொல்லுது. அப்போ அப்ளிகேஷன் நம்பர் பாருங்க, இப்போ சார் போட போறாங்க அப்ளிகேஷன் நம்பரு. இப்போ என்ன பண்ணோம், அப்ளிகேஷன் நம்பர் வந்து போட்டுட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து பாஸ்வேர்டு கேட்குது பாருங்க, பாஸ்வேர்டு போடுறாங்க பாருங்க. பாஸ்வேர்டு போட்டுட்டு அடுத்தது என்ன கேட்குது, பாஸ்வேர்டு போட்டதுமே கேப்சா இருக்கு. அப்போ கீழே இருக்கக்கூடிய அந்த கேப்சாவை நம்ம என்ன பண்ணணும், டைப் பண்ணணும். பார்த்துக்கிடுங்க, உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கூட நீங்கள் எனக்கு கால் பண்ணி நீங்கள் பேசலாம், இல்லைன்னா கீழே கமெண்ட்டில் கொடுங்க, நாங்கள் உங்களுக்கு பதில் சொல்கிறோம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான், பயப்பட தேவையில்லை. அட்மிட் கார்டு வந்து ப்ராசஸ் வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ். இப்போ என்ன பண்ணுறாங்க, சப்மிட் கொடுக்குறாங்க. சப்மிட் கொடுத்ததுமே அப்ளிகேஷனோட டவுன்லோடு பண்ணிக்கணும் அப்படின்னு வந்துடும். இவ்வளோதான். என்ன பார்த்தீங்களா, அப்படி ஃபுல்லாக இதில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், செக் பண்ணிக்கணும் உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் கரெக்டாக இருக்கா, உங்கள் நேம் கரெக்டாக இருக்கா, ரோல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க, அப்பா பேர் என்ன கொடுத்துருக்காங்க, மேலா ஃபீமேலா, அப்புறமா டேட் ஆஃப் பர்த் கரெக்டாக இருக்கா, ஸ்டேட் கோட் ஆஃப் எலிஜிபிலிட்டி நம்ம கொடுத்துறது தான் இருக்கா, தென் வந்து நம்ம என்ன கேட்டகரியில் வரும், ஓபிசி வருமா, என்சிஎல்ல இருக்குமா, அந்த மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்கான்னு பாருங்க. ஆதார் வந்து நீங்கள் என்ன ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்தீங்க, ஆதார் கொடுத்தோமா, ஆதார் இதெல்லாத்தையும் செக் பண்ணிக்கிடுங்க. சரியா, அதுக்கப்புறமா கொஸ்டின் பேப்பர் மீடியம் என்ன கேட்டிருக்கோம், இங்கிலீஷ் கொடுத்துருக்குமா, இங்கிலீஷ். அதுக்கப்புறம் டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் எவ்வளோ, 4/5. தென் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி டைம் கொடுத்துருக்காங்க 11 o'clock. அப்புறமா எப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ள 1:30க்கு கேட் க்ளோசிங் டைமு. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஆஃப் எக்ஸாமினேஷன் 2 to 5. சென்டரோட நம்பரு, தென் வந்து சென்டரோட நேமு, சென்ட்ரல் யூனிவர்சிட்டி ஆஃப் தமிழ்நாடு. நிறைய இடத்துல இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்கூல்லாம் சென்டர் போட்டிருக்காங்க, நிறைய கவர்மெண்ட் காலேஜஸ் கூட வந்து பார்த்தீங்கன்னா சென்டர் போட்டிருக்காங்க. தென் வந்து சென்டரு அட்ரஸ், இது நீங்கள் எங்கே போட்டிருக்கீங்க அதை வந்து தயவு செய்து போய் முன்னாடியே பார்த்துக்குங்க. எங்கே சென்டருக்குன்னா ஒரே நேமில் 2 இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும். ரைட்டா, அதெல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கணும். செக் பண்ணதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்தீங்கன்னா செல்ஃப் டிக்ளரேஷன் அண்டர்டேக்கிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த காலம் ரொம்பவே முக்கியமானது. இந்த இடத்துல நம்ம போட்டோ மேலே நம்ம என்ன கொடுத்தோமோ இந்த போட்டோவை தான் நீங்கள் ஒட்டணும். சரியா, அதே போல இந்த இடத்துல வந்து லெஃப்ட் தம்ப் இம்ப்ரெஷன் பிஃபோர் ரீச்சிங் த சென்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ தம்ப் இம்ப்ரெஷன் இந்த இடத்துல வைக்கணும்ப்பா, மறந்துடாம தம்ப் இம்ப்ரெஷன் வச்சுட்டு போகணும். இங்கே கேண்டிடேட் சிக்னேச்சர் என்ன கொடுத்துருக்காங்க, டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் த பிரசன்ஸ் ஆஃப் த இன்விஜிலேட்டர். இன்விஜிலேட்டருக்கு முன்னாடி தான் இந்த அட்மிட் கார்டில் நீங்கள் சைன் பண்ணணும். தம்ப் இம்ப்ரெஷன் நீங்கள் வச்சிடணும், ஃபோட்டோ ஒட்டிட்டு போகணும். என்ன மாதிரி ஃபோட்டோ ஒட்டணும், ஏற்கனவே அப்ளிகேஷன் போடுறப்ப பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ என்ன கொடுத்தோமோ அதுதான் நீங்கள் அதில் வைக்கணும். அதுக்கப்புறமா இங்கே பாருங்க, தி அபவ் அண்டர்டேக்கிங் ஹஸ் பீன் ஃபில்டு பிஃபோர் ரீச்சிங் த சென்டர். ரைட்டா, அப்புறமா which to be affixed in the presence of invigilator. சிக்னேச்சர் மட்டும் என்ன பண்ணணும், அந்த இடத்துல வைக்கணும். தென் செகண்ட் பேஜ்ல வருது பாருங்க. செகண்ட் பேஜ் வரப்ப என்ன கொடுத்திருக்காங்க, ப்ளீஸ் பேஸ்ட் a போஸ்ட் கார்டு சைஸ். ஃபர்ஸ்ட் வெச்சது என்ன ஓட்டணும் சொன்னாங்க, பாஸ்போர்ட் சைஸ். இப்போ செகண்ட் நம்ம என்ன கொடுக்க போறோம், போஸ்ட் கார்டு சைஸ் வந்து நம்மளுக்கு வந்து வரும். இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரிண்ட் எடுக்கிறப்ப கொஞ்சம் அவசரப்படாமல் எடுங்க. ஏன்னா இதை பாருங்க, பாதி வருது, அதுக்கப்புறம் பாதி இப்படி வருதுல்ல. நீங்கள் கொஞ்சம் நாளைக்கு எடுத்தீங்கன்னா அர்ஜென்ட் பட தேவையில்லை. நாளைக்கு எடுத்தீங்கன்னா கரெக்டாக இதெல்லாம் அலைன் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் முன்னாடி வந்துடும், செகண்ட் பேஜ் மட்டும் செகண்ட் பேஜில் வரும். அதனால் அதை பற்றி நீங்கள் ஒரி பண்ணாதீங்க. அர்ஜென்ட்டாக உடனே எடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஆனால் எடுத்ததுக்கு அப்புறமா கரெக்டாக வந்ததுக்கு அப்புறமா நிதானமாக ஃபோட்டோஸ் வந்து ஒட்டிக்கலாம். சரியா, ஒரு 5 காப்பி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கிடுங்க. இதில் பின்னாடி போஸ்ட் கார்டு சைஸ் ஒட்டணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதில் என்ன டீடைல் கொடுத்துருக்காங்க, டேட் ஆஃப் எக்ஸாமினேஷன் இதெல்லாமே அகைன் நீங்கள் பார்த்துக்குங்க. கேண்டிடேட் நேமு இதில் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டாக இருக்கா, அப்பா பேர் கரெக்டாக இருக்கா, அதெல்லாத்தையும் பார்த்துங்க. இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டிடேட் சிக்னேச்சர் டு பி சைன்ட் ஆன் த டே ஆஃப்
எக்ஸாமினேஷன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேஷன் ஒன்லி. முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு சிக்னேச்சர் இதுல டு பி சைன்ட் ஆன் தி டே ஆஃப் எக்ஸாமினேஷன் இன் தி பிரசன்ஸ் ஆஃப் இன்விஜிலேட்டர். உங்க சின்ன போட்டோ வைக்கிற இடத்துல, ரெண்டாவது அந்த பெரிய போஸ்ட் கார்டு சைஸ் வைக்கிற இடத்துலயும் கேண்டிடேட்டோட சிக்னேச்சர் கேக்குறாங்க. இதுவும் இன் ஃப்ரண்ட் ஆஃப் இன்விஜிலேட்டர் எக்ஸாம் ஹால்ல, ரைட்டா? அதை பார்த்துக்கிறங்க. இது சிக்னேச்சர் உங்க இன்விஜிலேட்டர் போடுவாங்க. அங்க எக்ஸாம் நீங்க போற இடத்துல இன்விஜிலேட்டர் போடுவாங்க. இவ்வளவுதான் அட்மிட் கார்டுல நீங்க ஃபில்அப் பண்ண வேண்டிய விஷயம், ரைட்டா? என்ன பண்ணணும் நீங்க ஃபில்அப் பண்றது? ஒன்னு முன்னாடி வந்து ஒரு சின்ன பாஸ்போர்ட் சைஸ் போட்டோகிராஃப், தம்ப் இம்ப்ரெஷன் மட்டும் நீங்க வச்சுட்டு போகணுமா? அதுக்கப்புறம் ரெண்டாவது பேஜ்ல அந்த போஸ்ட் கார்டு ஒட்டிடணுமா? அதுக்கப்புறம் கையில ஒரு சின்ன போட்டோ நீங்க எடுத்துட்டு போகணும். ஏன்னா உங்களுக்கு அந்த இடத்துல உள்ள போறப்ப நம்மளுக்கு தேவை இருக்கும், அங்க வந்து அட்டெண்டன்ஸ்ல நம்ம சைன் பண்றப்ப கொடுக்கணும். அதெல்லாம் நம்ம பின்னாடி இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, நம்ம அதை நம்ம பார்க்கலாம். ஓகேவா? இன்ஸ்ட்ரக்ஷன் என்னெல்லாம் இருக்கு அப்படின்றது தனி வீடியோ நம்ம திருப்பியும் வந்து போடுறோம். அதை நீங்க கிளியரா பாத்துங்க. உள்ள போறப்ப என்ன மாதிரி போகணும், வெளில இருக்கிறப்ப என்னெல்லாம் கொண்டு போகக்கூடாது, நான் இது எல்லாமே கிளியரா நெக்ஸ்ட் வீடியோல போடுவோம். உங்களுக்கு ஏதாவது எங்கிட்ட பேசணும்னு இருந்தது, அட்மிட் கார்டை பத்தி எனக்கு தெரிஞ்சிடணும்னா 9176552121 இந்த நம்பர்ல எனக்கு கால் பண்ணி நீங்க பேசுங்க. தேங்க்யூ.